அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்டார் ஈஸியில் புதிதாக வந்துள்ள ஸ்பின் ட்வின் 2.0 பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் நீங்கள் எப்படி ஸ்பின் பண்ணுறது, பாயிண்ட்ஸ் எப்படி ஆட் ஆகிறது, நம்ம என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணால் எப்படியெல்லாம் பாயிண்ட்ஸ் கிடைக்குங்கிறது வந்து இதில் பார்த்துக்கலாம். அதில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார் ஈஸி ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பின் ட்வின் 2.0 அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டே வந்து இந்த ரீட்டைலர்ஸ்க்கு வந்து ஸ்பின் ட்வின் இருந்தது. இப்போ வந்து எல்லா ரீட்டைலர்ஸுக்குமே வந்து ஸ்பின் ட்வின் 2.0ங்கிறது எனேபிள் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறது பொறுத்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கிருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து விருப்பமான பாயிண்ட்ஸ் வச்சு ஸ்பின் பண்ணிக்கலாம். முதல் ஸ்பின் ட்வினில் பார்த்துட்டிங்கன்னா சேம் டேயில் வந்து அந்த பாயிண்ட்ஸில் எக்ஸ்பயர் ஆகிரும். அதுக்கு முன்னாடி ஸ்பின் பண்ணுங்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் 3 days வரைக்குமே நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பின் பண்ணிக்கலாம். இல்லை சேம் டேயில் ஸ்பின் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி பண்ணுற பிஸ்னஸுக்கு எல்லாமே வந்து கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நாளைக்கு தான் நம்ம ஸ்பின் ட்வின் வேலெட்டில் ஆட் ஆகும். இப்போது இந்த இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1ஆம் தேதி எனக்கு எந்த பாயிண்ட்டுமே கிடைக்கல. கீழே பாருங்கள், 2 செகண்ட் மேலே வந்து 154 பாயிண்ட் ஆட் ஆகிருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 1ஆம் தேதி பிஸ்னஸ் பண்ண ட்ரான்சாக்ஷனுக்கான கிடைச்ச பாயிண்ட்ஸ் தான் நமக்கு 2ஆம் தேதி இதில் ஆட் ஆகிருக்கு. 2ஆம் தேதி பிஸ்னஸ் பண்ணதுக்கான பாயிண்ட்ஸ் 3ஆம் தேதி ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா 39.4 பாயிண்ட்ஸ் டுடேஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இது எனக்கு வந்து நாளைக்கு தான் ஆட் ஆகும், வேலெட்டில் ஸ்பின் பண்ணுறதுக்கு ஆட் ஆகும். இதில் வந்து க்ரீனில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ஆட் ஆன பாயிண்ட்ஸ் காட்டுது. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நான் 4ஆம் தேதி வந்து 2 தடவை ஸ்பின் பண்ணியிருக்கிறேன். 50 பாயிண்ட் வச்சு ஸ்பின் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த 50 பாயிண்ட்டுங்கிறது மைனஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து 50 பாயிண்ட் வச்சு ஸ்பின் பண்ணும்போது என்னோடய ரிப்போர்ட்டில் காட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறது ஸ்பின் ட்வின் ரிப்போர்ட்டில் காட்டும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 50 பாயிண்ட் வச்சு ஸ்பின் பண்ணதுக்கான ரிவார்டு 50 ரூபா எனக்கு செட்டில்ட் ஆகிடுச்சு. இன்னொரு எகைன் ஒரு 50 ருபீஸ் வச்சு ஸ்பின் பண்ணேன். அதுக்கு ஒரு 50 ருபீஸ் ரிவார்டு கிடச்சிருக்கு. அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டரோட அப்ரூவலுக்காக பெண்டிங்கில் இருக்குது. அதனால் பெண்டிங் ஃபார் அப்ரூவல்னு இருக்குது. ஒன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா என்னோடய வேலெட்டுக்கு ஆட் ஆகிரும். இங்கே வந்து செட்டில்டுங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இதில் ஆல்ரெடி இதில் நமக்கு காட்டுது. பார்த்தீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்பின் ட்வின் பே அவுட் ஆஃப் 40.25. இப்போ 50 ருபீஸ் எனக்கு வந்து ஸ்பின் ட்வினில் ரிவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னா அதில் வந்து ஜிஎஸ்டி 18% ப்ளஸ் 5% டிடிஎஸ் இது ரெண்டும் பிடிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற 40 ருபீஸ் 25 பைசே தான் நமக்கு கிரெடிட் ஆகும். 50 ரூபா கிடச்சதுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா அதில் 18% ஜிஎஸ்டி அண்ட் 5% டிடிஎஸ் பிடிச்சி பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து லாஸ்ட்டு 3 days வரைக்கும் தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். லாஸ்ட்டு 3 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வந்துட்டு 2ஆம் தேதி 1ஆம் தேதி பண்ண பிஸ்னஸுக்கு 2ஆம் தேதி பாயிண்ட் ஆட் ஆகிருக்கு. மே 2ஆம் தேதி பண்ண பிஸ்னஸ்க்கான பாயிண்ட்ஸ் 3ஆம் தேதி ஆட் ஆகிருக்கு. 3ஆம் தேதி பண்ணதுக்கான பாயிண்ட்ஸ் 4ஆம் தேதி ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி வந்து 4ஆம் தேதி நாளைக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு நாள் லாஸ்ட்டு 3 days பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து 5ஆம் தேதிங்கிற போது 4ஆம் தேதி 3ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த நாளில் க்ரெடிட்டான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற எல்லாமே எக்ஸ்பயர் ஆகிரும். அதுதான் வந்து நமக்கு இங்கே எக்ஸ்பைரிங் டுடேன்னு போட்டு 54 பாயிண்ட் காட்டுது. எதனால் காட்டுது அப்படின்னா எனக்கு வந்து 2ஆம் தேதி எனக்கு வந்து 154 பாயிண்ட் க்ரெடிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ 154 பாயிண்டில் வந்து இன்றைக்கி எனக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்பின் பண்ணிட்டேன் இல்லைங்களா? அது வந்து லாஸ்ட் டேலேருந்து எடுத்துக்கும். அதனால் அந்த 100 பாயிண்ட்டு மைனஸ் போக 54.1 பாயிண்ட் வந்து எனக்கு இன்றைக்கி எக்ஸ்பயர் ஆகிரும். அதனால் வந்து நான் இதை கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஸ்பின் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டோட்டலாக வந்து எல்லா நாளும் கலெக்ட் பண்ணதில் பேலன்ஸ் இன்னும் ஒரு 176 பாயிண்ட் இருக்குது. அதை வந்து நான் இன்றைக்கி இப்போ ஸ்பின் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கிறேன். இப்போ இதில் ஸ்பின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் கீழே இருக்க ஸ்பின்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி
இந்த பாயிண்ட்ஸ் எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த டாப் மோஸ்ட்டு ரைட் கார்னரில் ஒரு 3 டாட் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ் கால்குலேஷன் ஒரு இருக்கும். இதில் பார்த்துட்டிங்கன்னா ரீசார்ஜ், இப்போ ஸ்பின் ட்வின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதாக இருந்தாலும் 100 ருபீஸ்க்கு மேலே பண்ணுற 100 அதுக்கு மேலே பண்ணுற ட்ரான்சாக்ஷன் வேல்யூ தான் கவுண்ட் எடுக்கும். அப்படின்னு பார்க்கும்போது ரீசார்ஜ் ஒவ்வொரு 200 ரூபாய்க்கும் ஒரு பாயிண்ட் ஆட் ஆகும். மினிமம் 100 ருபீஸ்க்கு மேலே இருக்கிற ரீசார்ஜ் தான் பண்ண முடியும். மினிமம் 100 ருபீஸ் ஆர் அதுக்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டு தான் கவுண்ட் ஆகும். 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆட் ஆகும். மணி ட்ரான்ஸ்ஃபர் இருந்தால் 2000 ரூபா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் ஒவ்வொரு 2000 ரூபாய்க்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆட் ஆகும். ஓகேங்களா? மற்றது எல்லாமே அதர்ஸ் பில் பேமெண்ட்ஸு, ஏபிஎஸ் இது எல்லாமே வரும்போது நீங்கள் ஒவ்வொரு 3 ட்ரான்சாக்ஷனுக்குமே ஒரு பாயிண்ட் ஆட் ஆகும். இதே டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் ஆட்டோ ஸ்டாக் பண்ணுற மாதிரி தான் ஒரு பாயிண்ட் ஆட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரியே தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 250 ரூபாய்க்கு 2 ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க. அப்புறம் ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தம் 600 பாயிண்ட் இருக்கும். இப்போ 600 பாயிண்ட்டுக்கு 600 ரூபா வேல்யூக்கு ஒவ்வொரு 200 பாயிண்ட்டுக்கும் ஒரு பாயிண்ட்டுங்கிற மாதிரி, ட்ரான்சாக்ஷனுக்கே ஒரு பாயிண்ட்டுங்கிற மாதிரி மொத்தம் 600 ரூபா ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட்டு உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு 10,000 ரூபா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 பாயிண்ட் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே வந்து ஒரு ஏபிஎஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 ட்ரான்சாக்ஷன் ஏபிஎஸ், இப்போ வந்து 1000 ருபீஸ் ட்ரான்சாக்ஷன் ஏபிஎஸில் வித்ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி 3 ஏபிஎஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி 54 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பயர் ஆகும். அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் வந்து நான் ஸ்பின் பண்ண போகிறேன் அந்த வேல்யூவை. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பின்னில் போயிட்டிங்கன்னா இங்கே ஸ்பின்னுங்கிற பட்டனுக்கு மேலே செலக்ட் ப்ரைஸ் பிளான்ஸ்னு இருக்கும். இதில் ஒரு கன்வீனியன்ட் என்னென்னா உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பாயிண்ட்ஸை நான் ஸ்பின் பண்ணுறேங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 20 பாயிண்ட் வச்சு ஸ்பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 to 25 ருபீஸ் வரைக்கும் ரிவார்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 35 பாயிண்ட்ஸ் வச்சு ஸ்பின் பண்ணுறீங்க அப்படின்னா 0 to 100 ருபீஸ் வரைக்கும் ரிவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50 ருபீஸ் வச்சு ஸ்பின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 ருபீஸ் to 250 ருபீஸ் வரைக்கும் ரிவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 100 பாயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் to 500 ருபீஸ். இப்போ இதெல்லாம் எனக்கு 176 பாயிண்ட் இருக்கிற வரைக்கும் 100 ருபீஸ் வரைக்கும் நான் ஸ்பின் பண்ணிக்கலாங்கிறனால எல்லாம் க்ரீனில் இருக்குது. 200 பாயிண்ட் வச்சு ஸ்பின் பண்ணுறீங்கன்னா மினிமம் 50 ரூபாலேருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் ரிவார்டு கிடைக்கும். இப்போ எனக்கு அதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் இல்லாதனால அது மட்டும் ரெட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு 100 பாயிண்ட் வச்சு ஸ்பின் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இப்போ வந்து 100 பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸ்பின்னுங்கிற பட்டன் கிளிக் பண்ண போகிறேன். 100 பாயிண்ட் டெபிட் ஆகும், கண்டினியூ பண்ணுமா கேட்குது. ஓகே, ஸ்பின்னு கொடுக்குறேன். எவ்வளோ ரிவார்டு கிடைக்குங்கிறத பார்க்கலாம். அகெயின் 50 ருபீஸ் கிடச்சிருக்கு. இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அப்ரூவலுக்கு அப்புறம் ஒரு 50 ருபீஸ் நமக்கு கிடைக்குங்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, இப்போ எனக்கு அந்த 100 பாயிண்ட் கம்மியானால இப்போ 176 பாயிண்ட் இருக்குது. அந்த 100 பாயிண்ட் மைனஸ் ஆயிரும். பேலன்ஸ் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது? 76 பாயிண்ட்டு என்னோடய ஸ்பின் டு வின் வேலெட்டில் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து எக்ஸ்பயர் ஆகிற எல்லா பாயிண்ட்ஸும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து எந்த பாயிண்ட்டுமே எனக்கு இன்றைக்கி எக்ஸ்பயர் ஆகாது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்பின் டு வின் யூஸ் பண்ணணும். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பின் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பெண்டிங் இருந்தால் காட்டும். இப்போ வந்து எனக்கு லாஸ்ட்டு ஒரு ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் செட்டில் இருக்குது. மற்ற 2 ட்ரான்சாக்ஷனுமே பெண்டிங் ஃபார் அப்ரூவல்னு இருக்குது. இது நான் டிஸ்ட்ரிபியூட்டர் கூப்பிட்டு சொல்லி அப்ரூவ் பண்ணிக்கலாம். யூஸ்வலி அவர் வந்து டெய்லி நைட் வந்து பார்த்து கிளியர் பண்ணிடுவார். அப்படி இல்லை எனக்கு இம்மீடியட்டாக வேணும் அப்படின்னா அவர் வந்து கால் பண்ணிட்டோன்னா அவர் அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவார். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் ஸ்பின் டு வின் யூஸ் பண்ணணும். இதில் பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆனது எல்லாமே இதில் காட்டும். இதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணி மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுங்கள். அதே மாதிரி மேக்ஸிமம் ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணுங்கள். வணக்கம்.